அல் இஸ்திஸ்னா. இஸ்திஸ்னா என்ற சொல் அரபு மொழியில இஸ்தஸ்னா என்ற ஃபியல் மாதிலிருந்து வருகிறது. இஸ்தஸ்னா இஸ்தஃபல வசம். இஸ்திஸ்னா என்றால் உண்மையிலே விதிவிலக்கு என்று சொல்லுவாங்க. எக்ஸெப்ஷன், விதிவிலக்கு. இஸ்திஸ்னா அன் அல்லது பில் இஸ்திஸ்னா விதிவிலக்காகன்னு சொல்லுவோம். இஸ்திஸ்னா அன் விதிவிலக்காக. சரியா? ஒரு சட்டத்துக்கு புறம்பாக அல்லது ஒரு ஒழுங்குக்கு அப்பால ஒன்று வருவதாக இருந்தால் அதுக்கு நாங்க இஸ்திஸ்னான்னு சொல்றது, விதிவிலக்காகன்னு சொல்லுவோம். இங்க இஸ்திஸ்னான்னு சொன்னால் அது அந்த தவிர, வித்தவுட், இல்ல, நாங்க சொல்லுவோம் தவிர, அன்றி என்று சொல்லுவோமே, அந்த கருத்துல வருகின்ற சொற்கள். நிறைய சொற்கள் இருக்குது. நான் இந்த இடத்துல மிக சுருக்கமாக 5 சொல்ல நான் எடுத்துக்கிறேன், எனக்கு தேவையான சொல். சரியா? ரைட். அப்ப அதுக்கு நாங்க ஏற்கனவே அதவாத்துன் நஸ்பு பார்த்த மாதிரி இஸ்திஸ்னாலையும் அதவாத்துன் இஸ்திஸ்னா இருக்குது. இப்ப நஸ்பு செய்யக்கூடிய ஹர்ஃபுகள் இருக்கிற மாதிரி இஸ்திஸ்னாவுக்கு என்றே விதிவிலக்கை அல்லது தவிர அல்லது வேற வேற கருத்துல பயன்படுத்தப்படுகின்ற இன்னும் அதவாத்துகள் இருக்குது. அதுல தவிர, வித்தவுட் என்ற கருத்தை சொல்லக்கூடிய மிக முக்கியமான 5 இதை நான் இங்க சொல்றேன். ஒன்று இல்லா, அடுத்து கைரு, சிவா, அதா, ஹலா. சரியா? இது எல்லாமே தவிர என்று கருத்து. அதே எவ்வாறு பயன்படுத்தணும்னு சொல்லி நாங்க கீழே பார்ப்போம். இப்ப இஸ்திஸ்னா விளங்குறதுக்கு எங்களுக்கு பரிச்சயமான ஒரு வசனம் தான். அது நாங்க மன்ஃபீல யூஸ் பண்றோம். முஸ்பத்துல இஸ்திஸ்னா பயன்படுத்தப்படலாம், மன்ஃபீல பயன்படுத்துறது. இப்ப எங்களோட கலிமா, சரியா? லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ்ன்றது இஸ்திஸ்னா. இல்லா இல்லல்லாஹ். இப்ப பாருங்க, லா அது மன்ஃபீல சொல்லிக்குது. ஒரு விஷயத்தை நாங்க எதிர்மறையாக சொல்லிக்கிறோம், நேர்மறையாக அல்ல, நெகட்டிவாக சொல்றது. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா அப்படி பயன்படுத்தணும். ஒரு விஷயத்தை அழுத்தமாக சொல்றதுக்கு, சரியா, போக்கஸ் பண்ணி சொல்றதுக்கு இஸ்திஸ்னா பயன்படுத்துவாங்க எல்லாம் குர்ஆன்ல ஒரு டோன்ல தான் அது. லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ கடவுள் இல்லை, இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர. இல்லல்லாஹ் அப்ப அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை என்று நாங்க மொழிபெயர்ப்போம். அப்ப அந்த இல்லா என்றது இஸ்திஸ்னால வார அதாத்துன், அதான் இந்த இல்லா. அதே மாதிரி கைரு, சிவா தவிர, அதா தவிர, ஹலா தவிர. இதுல எங்களுக்கு மிக முக்கியமானது இந்த இல்லாவும் கைரும் தான். எங்களோட புத்தகத்துல பெரும்பாலும் இந்த இல்லா கைரும் வந்திக்குது, பல இடங்கள்ல வந்திக்குது. அப்ப இஸ்திஸ்னான்ற பாடத்தை படிக்கின்ற போது அதுக்கு சில தூண்கள் இருக்குது. அர்கானுல் இஸ்திஸ்னான்னு பார்ப்போம். சரியா? இப்ப நான் ஒரு உதாரணம் கொண்ட விளங்கப்படுத்தி அதை நான் சொல்றேன். இதை நீங்க விளங்கி கொண்டா சரி, இஸ்திஸ்னா இதை விளங்கி கொண்டா ஓகே. அது என்ன? ஹதரல் அஸ்திகாஉ இல்லா அலியன். இந்த அலியன்ற நஸ்ப பார்த்துக்கொள்ளணும். சில இடங்கள்ல இல்லா அலியுன்னு வரலாம், சில இடங்கள்ல இல்லா அலியன்னு நஸ்பு பெறும். இந்த இடத்துல இல்லா அலியன் வந்திருக்குது. அது நாங்க அலியன் வந்தேன்னு சொல்லி அடுத்தது பார்ப்போம். பெஸ்ட்டுக்கு அருக்கான பார்ப்போம், அதுக்கப்புறம் நவு சட்டத்தை பார்ப்போம். இப்ப இதுல நீங்க பாருங்க, இதுல எத்தனை சொல் இருக்குது? 4 சொல் இருக்குது. ஹதரன்றது ஒரு சொல், அல் அஸ்திகான்றது இன்னொரு சொல், இது ஃபியல் என்று சொல்லலாம், இது ஃபாயில், இது அதாத்துல் இஸ்திஸ்னா, அடுத்தது இன்னொரு இஸ்ம், ஒரு பெயர் சொல்லி இருக்குது. சரியா? கருத்து என்ன? ஹதரல் அஸ்திகாஉ நண்பர்கள் வந்தனர், சமூகம் அளித்தனர். இல்லா அலியன் அலியை தவிர, அலியை அன்றி, அலியை தவிர நண்பர்கள் வந்தனர். நாங்க தமிழ்ல சொல்வதாக இருந்தோம். அலியை தவிர, அலி அன்றி நண்பர்கள் வந்தனர், அலியை தவிர நண்பர்கள் வந்தனர். அலியில அலியில பெயரை. சரி, இப்ப இதுல
இங்க பாருங்க, இந்த அர்கானுல் இஸ்திஸ்னா இது மிக முக்கியம். முஸ்தஸ்னா மின்ஹுன்னு சொல்றது அஸ்திகா. அதாவது இந்த அதாத்துல் இஸ்திஸ்னாக்கு முன்னால வாரதீங்க இந்த இல்லான்றது அதாத்துல் இஸ்திஸ்னா. உஸ்தாத், இந்த அதாத்துல் இந்த இஸ்திஸ்னா எல்லாமே நஸ்பு தான் இருக்குமா? இல்ல, அதை நான் அடுத்த சொல்றேன். நான் அடுத்த சொல்றேன். ஃபர்ஸ்ட் அர்கானுல் இஸ்திஸ்னா படிப்போம், அடுத்து படிப்போம். ஓகே. இப்ப இந்த அதாத்துல் இஸ்திஸ்னாக்கு முன்னால வருகின்றது அல் முஸ்தஸ்னா மின்ஹு. இந்த அதாத்துல் இஸ்திஸ்னாக்கு புறகிக்கிற அலிக்கு சொல்றது அல் முஸ்தஸ்னா பிஹி. சில நேரத்துக்கு இந்த மாதிரி கேள்வி, அந்த ஒரு கேள்வி வரும் பாட்பன்ல ஈராபுக்குரிய கேள்வி. உதாரணமாக இல்லா அலியன் என்ற அந்த சொல்லுக்கு கொள்ளப்பட்டிருந்தால் இல்லான்றது அதாத்துல் இஸ்திஸ்னா, அலியன் என்றது முஸ்தஸ்னா பிஹி மன்சூப். சரி, அப்ப அது முஸ்தஸ்னா பிஹின்னு தெரிஞ்சுக்கணும், அதான் சொல்லித்தாரு. அப்ப இந்த இல்லாக்கு பிறகு வாரது முஸ்தஸ்னா பிஹி, இல்லாக்கு முன்னுக்கால வாரது முஸ்தஸ்னா மின்ஹு. இந்த இல்லாக்கு சொல்ற பேர் என்ன? இல்லாக்கு சொல்ற பேர் அதாத்துல் இஸ்திஸ்னா. நான் சொல்லிக்கிறேன். பாருங்க, அஸ்திகா என்றது அல் முஸ்தஸ்னா மின்ஹு, அலியன் என்றது முஸ்தஸ்னா பிஹி. இந்த இல்லாட இது அதாத்துல் இஸ்திஸ்னா. அப்ப அதாத்துல் இஸ்திஸ்னா இல்லா வரலாம், கைரு வரலாம், சிவா வரலாம், அதா வரலாம், ஹலா வரலாம். இது அல்லாத அதவாத்தும் இருக்குது. இப்போதைக்கு எங்களுக்கு தேவையில்லை, இது மட்டும் இருந்தா போதும். சரியா? அப்ப இதுக்கு நாங்க சொல்ற அர்கானுல் இஸ்திஸ்னா. இப்ப வாங்க, நஹு சட்டத்துக்கு. இதை பார்த்துக்கோங்க. நான் விளங்கப்படுத்தின பிறகு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் மார்க் பண்ணி கேள்வியாக கேளுங்க. டெஸ்ட்டுக்கு விளங்கப்படுத்துறத முழுமையாக கேளுங்க. முதலாவது விஷயம், குறித்த வசனம் முஸ்பத்தாக இருந்து அல் முஸ்தஸ்னா மின்ஹு கூறப்பட்டு வந்தால் முஸ்தஸ்னா பிஹி நஸ்பு பெற்று வரும். நல்லா விளங்கிக்கொள்ளுங்க. இல்லாக்கு பிறகு இங்க பாருங்க, இந்த இல்லா முஸ்தஸ்னா பிஹின்றது என்ன? இப்ப நாங்க சொல்லிட்டோங்க, இந்த ஜுனூதுக்கு இந்த வசனத்தை எடுத்துக்கோங்க. ஃபர்ரல் ஜுனூது இல்லல் காயிதேண்டீங்கன்னா, இந்த இந்த ஜுனூதுக்கு நாங்க சொல்றது முஸ்தஸ்னா மின்ஹு. ஏன்னா இந்த காயிதுக்கு சொல்றது முஸ்தஸ்னா பிஹி. இந்த இல்லாக்கு சொல்றது அதாத்துல் இஸ்திஸ்னா. அதை நாங்க படிச்சோம். சட்டம் என்ன? குறித்த வசனம் முஸ்பத் என்றால் என்ன? நஃபி வராதது, மா அல்லது லம் வராதது. சரியா? அப்ப குறித்த வசனம் இப்ப இங்க மா ஃபர்ரண்டு வந்தும் இல்ல, லம் யஃபிர்ரண்டு வரவும் இல்லை. இப்ப குறித்த வசனம் முஸ்பத்தாக இருந்து முஸ்தஸ்னா மின்ஹு கூறப்பட்டு, முஸ்தஸ்னா மின்ஹுன்றது என்ன? இந்த ஜுனூதும் வரணும். சரியா? ஃபர்ர இல்லல் கா கா இது தான் வரும். அது இல்லல் கா இதுன்னு சொல்லுவோம் மேலும், இல்லல் கா இதுன்னு சொல்லுவோம் மேலும். அது அது அந்த அந்த இதுக்கு ஏற்றவாறு நஸ்பு செய்யும். அதை நாங்கள் அடுத்து பார்ப்போம். இது விளங்குங்களேன். அதாவது முஸ்தஸ்னா மின்ஹு சொல்லப்பட்டு அர்கானுல் இஸ்திஸ்னால முஸ்தஸ்னா மின்ஹு அதாத்துல் இஸ்திஸ்னா அதுக்கு பிறகு வருகின்ற முஸ்தஸ்னா பிஹி நஸ்பு செய்யும். அதாவது ஒரு நேர்மறையான வசனத்துல, அதான் முஸ்பத்ன்றது, நேர்மறையான வசனத்துல முஸ்தஸ்னா மின்ஹு கூறப்பட்டு வந்தால் முஸ்தஸ்னா பிஹி நஸ்பு செய்யும், கட்டாயம் நஸ்பு செய்யும். அதான் இல்லல் காயித. பாருங்க, இல்லல் காயித என்ன கருத்து? ஃபர்ரல் ஜுனூது, படை வீரர்கள் விரண்டோடினார்கள், இல்லல் காயித, தளபதியை தவிர. தளபதியை தவிர படை வீரர்கள் அனைவரும் விரண்டு ஓடினார்கள். அப்ப இங்க இல்லாக்கு பிறகு வருகின்ற முஸ்தஸ்னா பிஹி கட்டாயம் நஸ்பு செய்யும். என்றால் இந்த வசனம் முஸ்பத்தான வசனம் முஸ்தஸ்னா மின்ஹு சொல்லப்பட்டிருக்குது, முஸ்தஸ்னா மின்ஹு இடம்பெற்றிருக்கின்றது. பாருங்க, ஹாமத்துயூஃபு இல்லா அலியன், அலியை தவிர விருந்தினர்கள் எழுந்து நின்றனர். தைஃபுன் துயூஃப் என்றால் விருந்தினர்கள். இப்ப இங்க முஸ்தஸ்னா மின்ஹு துயூஃப் இதுதானே. இல்லா அலிஜன், அப்ப இல்லாக்கு பிறகு வருகின்ற முஸ்தஸ்னா பிஹி என்ன செய்யணும்? நஸ்பு செஞ்சே ஆகணும். என்றால் இது முஸ்பத்தான வசனம், முஸ்தஸ்னா மின்ஹு சொல்லப்பட்டிருக்குது, முஸ்தஸ்னா பிஹி யுன்சப், நஸ்பு செய்யப்படும்.
அகல்துல் ஃபவாகிஹ இல்லல் இனப, திராட்சையை தவிர பழங்களை சாப்பிட்டேன். பாருங்க, அகல்துல் ஃபவாகி, பழங்கள் எல்லாம் சாப்பிட்டேன், எதை தவிர இல்லல் இனப. அப்ப இங்கேயும் ஃபவாகிஹ் என்ற முஸ்தஸ்னா மின்ஹு என்று சொல்லப்பட்டிருக்குது. எனவே இல்லல் இனப, இல்லல் இனப, இல்லல் இனப விளைச்சா. அதாவது நேர்மறையான வசனம், முஸ்பத்தான வசனமாக இருந்து அந்த வசனத்துல முஸ்தஸ்னா மின்ஹு சொல்லப்பட்டிருந்தால் முஸ்தஸ்னா பிஹி யுன்சப், நஸ்பு செய்யப்படும், நஸ்பு பெற்று வரும். இது முதலாவது விஷயம். சரியா? இரண்டாவது சொல்றோம், குறித்த வசனம் மன்ஃபியாக இருந்து, எதிர்மறையாக இருந்து முஸ்தஸ்னா மின்ஹு கூறப்பட்டு வந்தால் முஸ்தஸ்னா பிஹி நஸ்பு அல்லது பதல் அடிப்படையில் ஹரக்கத் பெற்று வரும். அது என்ன பதல் அடிப்படையில்? அதை பார்ப்போம். அப்ப முஸ்பத்தாக இருந்தால் கட்டாயமாக நஸ்பு செய்யும். வசனம் மன்ஃபியாக இருந்தால் நஸ்பு பெற முடியும், நஸ்பு பெறாமல் இருக்கவும் முடியும். உதாரணமாக பாருங்க மா ஃபர்ரல் ஜுனூத், மா ஃபர்ரல், இங்கே முஸ்தஸ்னா மின்ஹு சொல்லப்பட்டிருக்குது. மா ஃபர்ரல் ஜுனூது, அப்ப மா வந்திருக்குது, வசனம் மன்ஃபி ஆகிக்குது. இல்லல் காஇதன்னு சொல்லுவோம் மேலும், அல்லது இந்த ஜுனூத் ரஃபு பெற்றிருக்குதானே, எனவே இல்லல் காஇதுன்னு சொல்லுவோம் மேலும். அதான் பதல், அது மாதிவாதம். இது பதிலாக எடுத்து போறது. மா ஃபர்ரல் ஜுனூது இல்லல் காஇது என்று சொல்லி இந்த ஜுனூதுக்குரிய ஹரக்கத்தை கொடுக்கவும் மேலும், அல்லது நஸ்பு செய்யவும் மேலும். தளபதியை தவிர படை வீரர்கள் அனைவரும் விரண்டு ஓடினார்கள். அப்ப எப்ப நஸ்பு அல்லது ரஃபு பெற்று வரும் என்று சொன்னால் அந்த வசனம் மன்ஃபியாக இருந்தால். மா ஃபர்ரல் ஜுனூது இல்லல் காஇது என்று சொன்னாலும் சரி, மா ஃபர்ரல் ஜுனூது இல்லல் காஇது என்று சொன்னாலும் சரி. அப்ப இதுல நீங்க தெளிவாயிக்கணும். ஃபர்ரண்டு வந்தால் வாசிக்கின்ற போது ஃபர்ரல் ஜுனூது இல்லல் காஇது என்று தான் சொல்லி ஆகணும். என்றால் முஸ்பத்தான வசனம் அதவாத்து நஸ்பு அதவாத்து நஸ்புக்கு முன்னால முஸ்தஸ்னா மின்ஹு வந்தால் முஸ்தஸ்னா பிஹி கட்டாயம் நஸ்பு செய்யப்படணும். ஆனா மன்ஃபியாக இருந்தால் இல்லல் காஇது என்று சொல்லுவோம் மேலும், அல்லது இதற்குரிய ஹரக்கத்தை கொடுக்கும் மேலும். இங்க பாருங்க, மா மரர்து பித்துல்லாப் இல்லா முஹம்மதன் என்று சொல்லுவோம் மேலும், இல்லா பி முஹம்மதின் என்று சொல்லுவோம் மேலும். அதன் பதில் பாருங்க, மா மரர்து பித்துல்லாப், மா மரர்து பித்துல்லாப் என்றால் நான் மாணவர்களை கடக்கவில்லை. இல்லா முஹம்மதன், அப்ப இல்லா முஹம்மதன் நஸ்பு செய்யும் மேலும், அல்லது பதிலாக கருதி இந்த பித்துல்லா தானே, எனவே இல்லா முஹம்மதின் என்று சொல்லும் மேலும், முகம்மதை அன்றி மாணவர்களை நான் அதாவது மரர், இப்ப இதை நீங்க மாவையும் இல்லா முட்டா மரர்து பித்துல்லா இல்லா முஹம்மதன். இங்கே பாருங்க, மா ஃபர்ரல் ஜுனூது இல்லல் காயித், தளபதியை தவிர படை வீரர்கள் அனைவரும் விரண்டோர். சரியா? ஃபர்ரல் ஜுனூது இல்லல் காயித் தான் அது. மரர்து பித்துல்லா இல்லா முஹம்மதன் தான் கருத்து. விளைச்சா? அப்ப இதுல விலை கொண்டா சரி, வசனம் மன்ஃபியாக இருந்தால் என்ன செய்யும்? நஸ்பு செய்யும் மேலும். அப்படி இல்லாட்டி பதிலாக பார்த்து இந்த ஜுனூது எந்த அடையாளத்தை பெற்று வருகிறதோ அதே அடையாளத்தை பெற்று வரும். இங்க பாருங்க, அல் ஜுனூத் ரஃபு பெற்றிருக்குது, அல் காயிதுன்னு வருது. இங்க பித்துல்லாப் மஜ்ரூர், எனவே முஹம்மதின், மா மரர்து பித்துல்லாபி இல்லா முஹம்மதன், அது மா மரர்து பித்துல்லாபி இல்லா முஹம்மதின். இது பதிலாக நாங்க பார்ப்போம். அப்ப எப்ப பதிலாக பார்ப்போம்? மன்ஃபியாக வந்தால். முஸ்பத்தாக வந்தால் கட்டாயம் என்ன செய்யும்? முஸ்தஸ்னா பிஹி நஸ்பு செய்யும். சரியா? மன்ஃபியாக வந்தால் இது எந்த ஆமிலை, எந்த அடையாளத்தை பெற்று வருகிறதோ அந்த அடையாளத்தை பெற்று வருவோமேல் அல்லது நஸ்பு செய்யோமேல். அடுத்து பாருங்க, குறித்த வசனம் மன்ஃபியாக இருந்து முஸ்தஸ்னா மின்ஹு கூறப்படாமல் இருந்தால் முஸ்தஸ்னா பிஹி, அதாவது அமைவிடத்துக்கு ஏற்ப ஹரக்கத் பெற்று வரும். இதிலெல்லாம் முஸ்தஸ்னா மின்ஹு சொல்லப்பட்டிருக்குதானே, ஜுனூது துல்லாப் எல்லாம். ஓகே, இப்ப சொல்றோம் இறுதியாக
முஸ்தஸ்னா மின்ஹு கூறப்படாமல் வந்தால் முஸ்தஸ்னா பிஹி அதனது அமைவிடத்துக்கேற்ப ஹரக்கத் பெற்று வரும். உதாரணமாக பாருங்க, மா ஃபர்ர இல்லல் காயிது அப்படி இடத்துல மஃபூலு பிஹி வரல, ரஃபு தானே. மா ஃபர்ர இல்லல் காயிது. மா அகல்து நான் சாப்பிட்டேன். அப்ப அங்க மஃபூலு பிஹி இல்ல துஃபாஹ. மா அகல்து சரியா, மா அகல்து இல்ல துஃபாஹ. மா மரர்து இல்லா பி சஈதின். பி மர வந்தா பி வரும் தானே. மா மரர்து இல்லா பி சஈதின். ஓகே. மா ஃபர்ர இல்லல் காயிது என்றால் என்ன கருத்து? ஃபர்ரல் காயிது மாவையும் இல்லாம முடுங்க. மா ஃபர்ர இல்லல் காயிது, காயித்தான் விரண்டோடி, தளபதி தான் விரண்டு ஓடினார். தளபதியை தவிர வேறு யாரும் விரண்டோடவில்லை. மா ஃபர்ர இல்லல் காயிது, தளபதி தான் விரண்டோடினார், தளபதியை அன்றி யாரும் விரண்டோடவில்லை. மா அக்கல்து இல்ல துஃபாக, அப்பிள் பழத்தை தான் நான் சாப்பிட்டேன், அப்பிள் பழத்தை அன்றி நான் சாப்பிடவில்லை. அப்ப மாவையும் இல்லாத முட்டை எப்படி மொழிபெயர்ப்பீங்க? அகல் துஃபாக. நீங்க மன்ஃபியாக வந்தா என்ன செய்யுங்கன்னா இலகுவாக மொழிபெயர்க்கலாம். இப்ப நீங்க இதை டிரெக்டாக நேரடியாக இருக்கிற மாதிரியே மொழிபெயர்க்கிறென்றால் துஃபாக என்றால் அப்பிள் பழத்தை அன்றி நான் சாப்பிடவில்லை. அட கருத்து என்ன? அகல் துஃபாக, அப்பிள் பழத்தை தான் நான் சாப்பிட்டேன். மா மரர்து இல்லா பி சஈதின், சஈதை அன்றி நான் கடக்கவில்லை. கருத்து என்ன? சஈதை தான் நான் கடந்து சென்றேன். மரர்து பி சஈதின் சரியா, மரர்து பி சஈதின் என்றது தான் இங்க இஸ்திஸ்னாவை கொண்டு வந்து மன்ஃபீல சொல்லிக்கிறாங்க. அவ்வளவுதான். அப்ப பாருங்க, அப்ப மர்ற வந்தால் பி வருமே, எனவே இல்லா பி சஈதின். அப்ப இதுல பாருங்க, இந்த 3 உதாரணங்கள்ல வந்து முஸ்தஸ்னா மின்ஹு என்ன செய்யல, சொல்லப்படல. மா ஃபர்ர, மா ஃபர்ரல் ஜுனூதுன்னு வரவும் இல்ல, மா அக்கல்துல் ஃபவாக்கிஹன்னு வரவும் இல்ல, மா அரர்து பி துல்லாபுன்னு வரவும் இல்லை. முஸ்தஸ்னா மின்ஹு வராம இஸ்திஸ்னா வந்தால் இப்ப இந்த சொல்லுக்கு ஏற்ப இது ஹரக்கத்தை பெற்று வரும். இங்க ரஃபு பெற்றிருக்குது காயித், இங்க மஃபூலு பிஹியாக வந்திருக்குது, எனவே இல்ல துஃபாக. இங்க ஜார் மஜ்ரூராக மஜ்ரூராக வந்திருக்குது இல்லா பி சஈது. இப்ப 3 விஷயம் தான் இது. சரியா, சுருக்கமாக சொல்லென்றால் முஸ்பத்தான வசனமாக இருந்தால் கட்டாயம் அதவாத்தும் நஸ்பை தொடர்ந்து வருகின்ற அந்த முஸ்தஸ்னா பிஹி நஸ்பு செய்யும். மன்ஃபியாக இருந்தால் அது ரஃபு பெறலாம் அல்லது நஸ்பு பெறலாம் அல்லது பதிலாக வந்து அதற்குரிய அடையாளத்தை பெறலாம். முஸ்தஸ்னா மின்ஹு சொல்லப்படாமல் இருந்தால் முஸ்தஸ்னா பிஹி வந்து அதனுடைய அமைவிடத்துக்கு ஏற்ப என்று சொன்னால் முன்னால் வரது ஃபாயிலாக இருந்தால் ஃபாயில் அடையாளம் ரஃபு பெற்று வரும். இங்க மஃபூலு பிஹியாக இருந்தால் இது நஸ்பு பெற்று வரும். இஸ்மு மஜ்ரூராக வந்தால் ஜர்ரு பெற்று வரும். சரியா, இந்த இஸ்திஸ்னால எங்களுக்கு சொல்ல முடியுமான மிக சுருக்கமான ஒரு அறிமுகம். சரி, இப்ப இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம்.